என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை சுதந்திரம் அப்பதான் வரும். சேமனாவே சுதந்திரம். இப்போ தன் ஜனங்கள் தாழ்த்தப்படுறாங்களா? இப்ப நாளைக்கு எல்லாரும் குதிக்க போறாங்க கேஜப்ல. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எல்லாம் குதிக்க போறாங்க கேஜப்ல. ஏன்னா எங்க பார்த்தாலும் வர்ஷிப்பு. நாளைக்கு ஒரு இடத்துலயும் ஜபிக்கிற வாசனை இல்ல. எப்படி தேசம் மாறும்? எப்படி கேஜப் பட்டணம் பாவம் மாறும்? எவ்வளவு வாலிபர்கள் அழிஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர் பத்தியில நீ குதித்துக் கொண்டிருப்பாயானால் உண்மை சாபம் வரும். வாலிபரே, சபையில் உண்மை சாபம் வரும். தானியல் அழுதாரியா தரிசனம்க்கு வாலிபர் தானியல் தரிசனத்துக்கு ரட்சிப்பு வச்சு இஸ்ரவேல் ராஜா சொல்றான், உங்களோட தேவன் தான் உண்மையான தேவன். போதகர் சொல்லி தரலையா பிள்ளைகளுக்கு ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபிங்களா? உங்களை போல வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மோகத்துல, கஞ்சால, பாவத்துல, விக்கிரத்துல அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர் மத்தியில நீ வாலிபனாய் போய் தெருப்புல நின்று அழுவை கண்ணீர் விட முழங்காலை தேய். வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நீ பாடுகிற மன்னவரை பார்த்த மண்ணாங்கட்டி வர போறதில்ல. தேவன் ஆராதனை வெறுத்தார்கள் உலகத்துல. ஜபத்தை நேசித்தார்கள் உலகத்துல. இன்னைக்கு யாரையும் நிறுத்திக்கணும். ஆராதனை பத்தி பேசுறேன், நிக்கிற ஊழியத்தை பத்தி தான் பேசுறேன். தேவன துக்கம் சந்தோஷமாய் ஆவாதே. எப்படி ஆகும்? தேவன சந்தோஷம் எப்படிப்பா துக்கம் சந்தோஷமாய் மாறும்? மகாத்மா காந்தி உயிரை கொடுத்து சுகந்தம் வாங்கி கொடுத்தாரு. நீ என்னத்தை கொடுக்க போற? என்னது கொடுக்க போற? 12 ஆராதிச்சுன்னா வந்துடும் சுகந்தரம். வேதத்துக்கு அதான் போட்டிருக்கு. ஜனங்கள் தாழ்த்தி ஆராதிக்கும் போதா, பிரசங்கம் பண்ணும் போதா, ஜபம் பண்ணும் போதே ஜனங்கள் தாழ்த்தணும். தேவன் கண்ணீர் ஜனங்கள் தாழ்த்து, ஜனங்கள் தாழ்த்தப்படணும். யான் தெரியுமா தாழ்த்தப்படணும்? யான் தெரியுமா உலகங்கள் படிக்கணும்? யான் தெரியுமா உன்ன உனக்கு சுதந்திரம் வரலையா? உன்னும் பட்டணத்துக்கு ரட்சிப்பு வரல. உன்னும் பட்டணம் கட்டல் இருக்கு.